Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைல்ல வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டதும் இதோட கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு நீங்கள் தட்டியும் சேர்க்கலாம், இல்லாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 300 கிராம் அளவுள்ள வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வழவழப்பு இல்லாமல் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம வெண்டைக்காயை எப்போதும் கட் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஈரமாக இருக்கும்போதே கட் பண்ணோன்னா நமக்கு குழன்ட்டு வந்துடும். அதனால் நல்லா காய வச்சுட்டோ இல்லாட்டி ஒரு கிளாத்தால் நல்லா தொடச்சிட்டோ ஈரம் இல்லாதப்போ கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இப்போ வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வெண்டைக்காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதோட தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்காமலும் செய்யலாம், ஆனால் ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைலில் நீங்கள் செய்யணுன்னா இதே மாதிரி தேங்காய் துருவல் ஆட் பண்ணி தான் செய்யணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் பொரியலை சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சரவண பவனில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அடுத்த முறை வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.